Hey guys, welcome back to my channel Blessy's Food Park. இன்னைக்கு நம்ம சேனல்ல அக்காவோட ஸ்பெஷல் 3 ரெசிபீஸ் பார்க்க போறோம். இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் குழம்பு. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா நான் 2 வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கோம். கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேவையான அளவு மீன் எடுத்துக்கோங்க. நாங்கள் கொடுவா மீன் எடுத்துக்கோம், நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் இந்த வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதோடு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 4 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதில் 1 தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கோம். அண்ட் 1 தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தக்காளி மசிகிற வரையும் வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து 1 தக்காளி அரைச்சி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா சுண்டை வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ புளி கரைசல் இதோடு சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததும் ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். இப்போ இதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டுருங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் கொடுவா மீன் சேர்க்குறோம். நீங்கள் எந்த மீன் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மீனை சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்துட்டு மீன் வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அந்த ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லேசாக ஒரு கொதி வரும். அந்த கொதி வந்த கூட ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொடுவா மீன் குழம்பு ரெடி. அடுத்து என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி தக்காளி அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் பூண்டு, மிளகு, சீரகம் யூஸ்வலாக போடுறது தான் இது. இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூனும், கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடியும், அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் தனியாத்தூள். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்காங்க. நீங்கள் காஞ்ச மிளகாய் வச்சு பண்ணுவீங்கன்னு சொன்னால் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க இந்த மசாலாவை வேறு ஒரு பவுலில் போட்டுட்டு, அதாவது ரசம் எதில் செய்ய போகிறீங்களோ அதில் மாற்றிக்கிட்டு கூடவே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கடுகு எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் லேசாக எண்ணெய் சேர்த்து, ரொம்ப எண்ணெய் வேண்டாம், கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க தாளிப்பு பொருட்களெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ தாளிப்பை இதோடு சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு லேசான கொதிநிலை, அதாவது பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும், லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு லேசான கொதி வர வரைக்கும் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடணும். நம்மளோட இன்ஸ்டன்ட் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா கேப்சிகம் எக் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான். இதுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததும் வெங்காயம், கொத்தமல்லி, கூடவே கேப்சிகம், கொஞ்சமாக பூண்டு, தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லேசாக வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. இந்த ஒரு க்ரன்ச்சினஸ் வாயில் கடிப்படுற ஸ்டேஜில் அந்த அளவுக்கு வதக்கிட்டு
கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முட்டையோட நீச்சி வரக்கூடாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள். இப்போ அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக தனியா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க தனியாத்தூள். அதுக்கப்புறமா உங்களுக்கு காரம் பிடிக்கும்னு சொன்னால் நல்லா பெரிய பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சும்மா ஒரு ஃப்ளேவருக்காகவும் அந்த ஸ்மெல்லுக்காகவும் ஒரு 2 பீஸ் சேர்க்குறேன். இப்போ இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு 3 முட்டை சேர்த்து கலந்து எடுத்துருக்கோம். அதே போல் இந்த பொடிமாஸோட பதமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணுமா இல்லை செமி ட்ரையாக வேணுமான்றது உங்களோட விருப்பம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகம் எக் பொடிமாஸும் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. See you in the next video. Bye bye.